மக்கள் வந்து ஆணித்தரமாக நிரூபித்து காமிக்கணும். முதல் வேலை அதுதான் மக்களுக்கு. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். முதல்ல அது எல்லாருக்கும் நீங்கள் வெளிப்படுத்துங்க அந்த விஷயத்தை. என்ன விஷயம்னு கேட்டோம்னா, சித்தர்கள் நம்ம கண்ணுக்கு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சித்தர்கள் வந்து நம்ம தெய்வ புலவர் இருக்கிறார். யார்? திருவள்ளுவர். அவர் மகா பெரிய சித்தர். ஆனால் சித்தர்னு வந்து அவர் சொல்லிக்க மாட்டார். ஏன்னா சொன்னாலும் அவருடைய காலத்தில் இருந்து பார்த்து கண்டுபிடிச்ச ஆளுங்க வந்து இந்த பூமியில் யாருமே கிடையாது. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு உண்டான இந்த ஜீவராசிகளுக்கு உண்டான அனைத்து நல்ல கெட்டது விஷயங்களை பூராத்தையும் வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார் திருவள்ளுவர். அவர் மிகப்பெரிய ஒரு சித்தர். அவர் சொன்ன ஒரே ஒரு குறளை சொல்கிறேன். அவர் தெய்வத்தை பற்றி டைரெக்டாக எதுலேயுமே வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருக்க மாட்டார். இந்த சாமியை போய் கும்பிடுங்க, இந்த வரம் கொடுக்கும், இந்த சாமியை கும்பிடுங்க உங்களுக்கு வியாதியெல்லாம் நல்லா ஆகும்னு டைரெக்டாக ஒரு சாமி பெயரை சொல்லி எல்லாம் குறிப்பிட்டிருக்க மாட்டார். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அந்த குறளுக்குள்ளார அவர் என்னென்ன ஒளிய வச்சுருக்காருன்ட்டு அந்த குறளை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை விளக்கம் சொல்ல முடியும். நான் ஒரே ஒரு குறளுக்கு சொல்கிறேன் விளக்கத்தை. அது சரியாக இருக்கான்னு பாருங்கள். அதுதான் உண்மையாக இந்த காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரே பலன். மனிதர்களுக்கு இறைவனுக்கும் உள்ள கனெக்ஷன் எந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு வரியில் சொல்லியிருக்கிறார். எங்கே வரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதுதான் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு குறள். இந்த குறளுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கோயிலுக்கு போய் இறைவனை டைரெக்டாக கண்ணில் பார்க்க முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி. ரெண்டு பேர்த்துக்கும் இந்த கேள்விக்குன்றான பதில் இது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆஸ்திகர்களுக்கும் நாஸ்திகர்களுக்கும் சேர்ந்த ஒரே பதில் இது. எல்லாருமே இதை கான்ஃபிடென்ஸாக பார்த்து உள்வாங்கிக்கிங்க. இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிங்க. தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய் வருத்த கூலிதர்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த குறளுக்கு கரெக்டாக பொருந்துகிற விஷயம் இந்த கோயிலில் நடக்கும். அது வேற எங்கேயும் நடக்காது. இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள். சுத்தமாக கைகால் கழுவிட்டு உள்ளே போவாங்க. தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க. கோயிலில் உள்ளே போகும்போது கைகால் முடிஞ்சளவு சுத்தமாக கழுவிட்டு கோயிலுக்குள்ளார செருப்பை கழட்டி விட்டு பிரகாரத்துக்குள்ளார போவாங்க. அப்படி தான் போகணும். அப்படி போக அந்த உள்ளார வந்து சாமியெல்லாம் தரிசனம் பண்ணுவாங்க. அது எந்த சாமியாக வேணாலும் இருக்கலாம். அந்த சாமி வந்து அவங்களுடைய பார்வைக்கு, ஒவ்வொருத்தருடைய பார்வைக்கும் சாமியாக தெரியும். முருகனாக நினச்சா அது முருகனாக தெரியும், விநாயகர் நினச்சா விநாயகராக தெரியும், பெருமாளை நினச்சா பெருமாளாக தெரியும். ஆனால் சாமி நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு வரம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, உள்ளார இருக்கிறத வெறும் கல்லுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு கற்சிலை. கற்சிலையில் செய்யப்பட்ட ஒரு உருவம். அந்த உருவம் எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் உங்களுக்கு வரம் கொடுக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிரமம், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் யார் போனாலும் சரி, சாமி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களா இருந்தாலும், சாமி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களா இருந்தாலும், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 100% அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குதுங்கிறது தான் சூட்சமத்தை தான் அந்த இடத்துல வள்ளுவர் ஒளி வச்சிருக்கிறார். அந்த திருக்குறளில் என்ன குறள்? தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிறது. என்ன பண்ணுறீங்க? உள்ளார போய் சாமி கும்பிட்றீங்க. அவங்க பிரசாதம் தராங்க, வாங்கி நெத்தியில் வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு இந்த கோயில் பிரகாரத்தை 3 சுற்றி வரீங்க. அது எப்படி சுற்றுறீங்க? இடமிருந்து வளமாக சுற்றுறீங்க. இடமிருந்து வளமாக சுற்றி வரும்போது 3 சுற்று ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் 3 சுற்று சுற்றுங்க, இந்த இடம் 3 சுற்று சுற்றுங்க, உங்களுக்கு ராசிக்கு வந்து 9 சுற்று சுற்றுங்க, நீங்கள் 12 சுற்று சுற்றுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஆனால் காரணத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி நீங்கள் சுற்றி வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்க, கர்ப்பகிரகத்தை சுற்றி வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் மட்டும் போக மாட்டீங்க. நீங்கள் என்ன யார்? நீங்கள் இன்றைக்கி கொலை பண்ணிட்டு வந்தவங்க, இல்லை கொலை பண்ண போகிறவங்க, கள்ளக்கடத்தல் பண்ண போகிறவங்க, குற்றம் செஞ்சவங்க, இப்படி 1008 பேர் உள்ளார வருவாங்க அந்த கோயிலுக்குள்ளார. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஒரு கோயிலில் வருவாங்க. அந்த இத்தனை பாவம் செஞ்சவங்களும் வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு 10 புண்ணியம் செஞ்சவங்களாவது அந்த பிரகாரத்தில் வந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்களும் சுத்தமாக அதே இடத்துல யாருக்குமே தெரியாது. அவன் புண்ணியவான் அப்படிங்கிறத வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. பாவம் செஞ்சுட்டு வந்தவனே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி 100 கெட்டவன் வந்தாலும் சரி, ஒரு 10 பேர் அந்த இடத்துல வந்து நல்ல ஆன்மாக்களை வந்து அந்த இடத்துல வந்து அந்த பிரகாரத்தை சுற்றி இப்படி வரும்போது என்ன பண்ணுறதுன்னா, இவனுடைய காலடி மண் இருக்கு இல்லையா, இந்த புண்ணியவான்களுடைய காலடி மண் தடம் பட்டு இந்த மீதி இருக்கிறவங்க எல்லாத்தினுடைய பாவத்தையும் இவங்க பாதத்தை மிதித்து போகும்போது இந்த காலடி மண் பட்டு மீதி இருக்கிற 90 பேருனுடைய பாவங்களும் அந்த இடத்துல கழிக்கப்படும்.
கழிக்கப்பட்டதுக்கு அப்புறமேலு தான் இவங்களுக்கு அந்த இறைவனுடைய சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கிற குரலை பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வம் அது கற்சிலை, அந்த கற்சிலை உங்களுக்கு கண்டிப்பாக 100% பலன் கொடுக்கலினாலும், உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றலினாலுமே முயற்சி வந்து தன்மை வருத்த கூலி தரும்னு சொன்னது அதுதான். நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுக்கணும். சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை வாங்க, ஒரு பூஜை பண்ணுங்க, விளக்கு போடுங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, அமாவாசைக்கு வாங்க, பௌர்ணமிக்கு வாங்க, இந்த மாதிரி விளக்கு போடுங்க, பூஜை பண்ணுங்கள், ஒரு பொங்கல் வைங்க, பூ வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் இந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரலைனாலும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு உண்டான அருள் பாலிக்கிற அந்த புண்ணியவானுடைய பாதச்சுவடு மேலே உங்கள் பாதச்சுவடு கண்டிப்பாக படும்போது உங்கள் பாவங்களெல்லாம் அந்த இடத்துல நீக்கி உங்களுக்கு அந்த புண்ணியவானுடைய காலடி மண்ணு பட்டதுக்கு அப்புறமேலு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சத்தின் கால சக்கரத்தின் பிரகாரம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாவங்களை கழிக்கப்பட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த வரம் கிடைக்கும். இது 90 நாளைக்குள்ளார இந்த வேலையை ஆரம்பித்து 90 நாளைக்குள்ளார உங்களுடைய கோரிக்கைகள் வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, இந்த கோயில் தானே கணக்கு கிடையாது, எந்த கோயிலாக இருந்தாலும் கன்ஃபார்ம் நீங்கள் இந்த கிரிவலம் செல்கிற வேலையை வச்சுக்கிட்டிங்கன்னா, அது சின்ன கோயிலுக்குள்ளார இருந்தாலும் சரி, பெரிய கோயிலுக்குள்ளார இருந்தாலும் சரி, கிரிவலத்தினுடைய பவர் அதுதான் மெயினாக. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்ட்டு. அடுத்த கேள்வி என்ன சொல்கிறீங்க? இப்போ முருகன் அகத்தியர் வந்து நம்ம இடத்துக்கு வந்துட்டு போகிறதா சொல்கிறீங்களா? அகத்தியர் வர நேரங்கள் என்ன, எப்படி அகத்தியர் வெளிப்படுறாரு, எப்படி உணர்றீங்க? அகத்தியனுடைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள். அவர் ஏற்கனவே வந்து குருமுனி, ஏற்கனவே குருமுனி. நம்ம இதிகாசங்களில் கேள்விப்பட்ட வரைக்குமே அன்றைக்கே வந்து ஹைட்டு கம்மி. இன்றைய காலகட்டத்தில் அவர் இருக்கிற ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணக்கெடுக்கு இங்கே இருக்கிற காலடி தடத்தினுடைய கணக்கெடுக்கு பிரகாரம் அவருடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பிரபஞ்சம் மாற 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 அந்த ஹைட்டு கம்மியாகிட்டே வரும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அகத்தியனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 1 அடி 1.5 அடி உயரம்தான் இருக்கிறார். இப்போ பூமியில் வந்து போகிற உருவம் பார்த்தீங்கன்னா அந்த உயரத்தில் தான் இருக்கிறார். அவரோட காலடி தடத்தை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். அந்த காலடி தடத்தை காமிக்கிறேன். அந்த காலடி தடத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு காலினுடைய 1 இன்ச்சுங்கிறது இவ்வளோ தான் இருக்கும் ஒரு மனிதனுடைய காலடி தடம். அகத்தியனுடைய காலடி அந்த தடம் தான் அங்கே பஞ்சு இருக்குது. அதை காமிக்கிறேன், நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துங்க, மக்களுக்கு தெரிவிங்க. அப்போ வந்து அகத்தியர் இங்கே வந்துட்டு போனதுக்கு உண்டான அடையாளம் மக்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கோசரம் அவர் அந்த அடையாளத்தை வச்சுருக்கார். ஆனால் அடிக்கடி வருவார், பூஜைக்கு வருவார். பூஜை நடக்கிறப்ப பார்த்தோம்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சமயம் பார்த்தோம்னா இந்த முருகனுக்காக வைக்கப்பட்ட இந்த நகைப்பழ மரம் இங்கெல்லாம் தங்கி இருந்து அந்த நைட்டில் பார்த்தோன்னா சிவராத்திரி பூஜையெல்லாம் நடக்கும்போது பார்த்தோம்னா அந்த பூஜை டைமில் 12-1 மணிக்கெல்லாம் குதிப்பாங்க, எட்டி குதிப்பாங்க. அதை குதிப்பார். ஆமாம், பூஜைக்கு வரும்போது எட்டி குதிப்பார். அதை பார்க்கலாம், நாம் இங்கே பார்க்கலாம். மரத்துலேருந்து குதிச்சுட்டு வருவாரா? ஆமாம், இங்கே தான் தங்கி இருப்பாங்க, தேரையாவும் தங்கி இருக்கிறாங்க. இப்போ நாவல் பழ மரத்துல அகத்தி இருக்காருங்களா? தங்கி இருக்கிறது இங்கே தான் அமைதியான இடம். எங்கே இருக்கோ அங்கே தொலாவி போவாங்க. அங்கே சத்தம் இல்லாத பகுதியாக இருக்கணும். நாவல் மரத்துக்கு அதுக்கு தொடர்பு இருக்குங்களா? ஐயா அவருடைய குருநாதருக்கே உரிய மரம் நாவல் மரம். முருகப்பெருமானுக்கு உகந்த மரம் வந்து நாவல் மரம். இப்போ இங்கே நாங்கள் நாவல் மரம் இங்கே ஸ்தல விருச்சன்னு எடுத்து வைக்கின்றது நாவல் மரம் தான். நம்ம கோயிலில் இருக்கிறது நாவல் மரம் தான். இது முருகப்பெருமானுக்கு விளையாண்ட இடம் இது, அந்த மாதிரி அந்த மரத்தில். அதனால் வந்து முருகனுடைய சிஷ்யர்கள் பூராமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக அவங்க தங்கி இருக்கிறது மருத மரம், இந்த மரம், இந்த மாதிரி இருக்கிற பழங்கள் காய்க்கிற மரங்களில் தான் அவர் தங்கியிருப்பார் நம்ம கோயிலில் இருக்கிறது. ஏன்னா இது நாங்கள் கண்கூட பார்த்தது. அப்படியே மரத்தை காட்டிகிட்டே போய் நின்று பேசுங்களா? ஒரு நின்றுக்கு நின்று கூட இந்த மரத்தில் தங்குவார், நேரடியாக இருக்கும். எத்தனை வருஷம் மரங்க இது? இது வந்து 15 வருடம் ஆச்சு இந்த மரம். இதுதான் தலை விரிச்சோம். கோயில் கட்டுறக்கு முதல்ல இந்த மரத்தை தான் வச்சோம். மரத்தை வச்சு என்னுடைய குருநாதர் முருகப்பெருமான் அவருக்காக இந்த மரம் வச்சோம். அதுக்கப்புறமேலு வந்து அகத்தியர் முனிவர்கள்லாம் வந்து தங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தில் தான் வந்து அகத்தியர் வந்து தங்கியிருக்காரு, இதில் தங்கியிருக்கார். இதை வந்து நாம் எல்லாத்துக்குமே நிரூபிக்க முடியும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு அருள்வாக்கு காமிக்கிறோம், போய் பாருங்க. அந்த அருள்வாக்கு எந்தெந்த நாட்கள் அகத்தியர் வருவாருங்க இந்த மரத்துக்கு? இதில் கம்பல்சரி அமாவாசை வரைக்கும் இருப்பார், பௌர்ணமிக்கு வருவார். கம்பல்சரி பௌர்ணமி பூஜைக்கு இருப்பார், அமாவாசைக்கு இருப்பார். இந்த மாதிரி எந்த உருவத்தில் வராருங்க?
வரது வந்து இங்கே அடுத்தவங்க பார்வைக்கெல்லாம் நிழல் உருவம் வருவார். நம்ம பார்வைக்கு பூஜை இப்போ உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். அவர் அருள்வாக்கு வந்து சொல்லுவார். அருள்வாக்கு சொல்கிறதுக்கு எப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சோன்னா அடுத்த ஷூட்டில் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அவரே வந்து அந்த பொருளை வந்து மாற்றி கொடுப்பார். மாற்றி கொடுத்து வேலை அரிசியம் இறைவன் வந்து பூமிக்கு வருவாருங்கிறத சொல்லியிருக்கிறோம். மும்மூர்த்திகளாக இருந்தாலும் சரி, அகத்தியர் இருக்கிற இடத்துக்கும் நாம் கூப்பிட்ற இடத்துக்கு அந்த மந்திரங்கள் இருக்குது பாருங்களா, அதை உச்சரித்து நம்ம கூப்பிடும் போது அந்த சக்திக்கு இணங்கி வந்து கண்டிப்பாக அவங்க வருவாங்க. வந்து நம்ம அருள்வாக்கு சிஸ்டத்தை அதை மாற்றி வைப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அபூர்வமாக இருக்கும். அது உங்களுக்கு காமிக்கிறது. அகத்தியனுடைய காலடித்த இடத்த பாருங்க. இப்போ அகத்தியர் வந்து குதிச்சு வருவாருங்களா? பூஜை பண்ணும்போது கம்பல்சரி இந்த மரத்தில் இருந்து குதிப்பார். குதிப்பார் அப்படியா? இந்த கடைசியாக இப்போ நடந்தது வந்து இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரி ஃபுல்லாக இங்கே தான் பூஜை நடந்தது. இதே எல்லாருமே அங்கே பூஜை போட்டுக்கிட்டு இருக்கோம். பூஜை போட்டுக்கிட்டு இருக்கையிலேயே பூஜை முடிகிற டைமு இதில் இருந்தே தான் எட்டிக்கு வச்சு இங்கே இருந்தவங்கெல்லாம் பயந்துட்டு ஓட்டிட்டாங்க. எல்லாம் இருட்டாக தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. இந்த ஏரியா ஃபுல்லாக லைட் போட மாட்டோம் எப்பயுமே. எல்லாமே அகத்தியர் பார்த்தாங்களா? எல்லாம் ஒடியாந்துட்டாங்க. பயந்துட்டு எல்லாம் ஒடியாந்தோன்னா அதுக்கப்புறமேலே இங்கேருந்து 2 ஸ்டெப்பு நடந்து வந்தது. வந்ததுக்கப்புறமே இங்கே ஒடியாந்துட்டாங்க. எல்லாம் பயந்துட்டு அங்கே ஒடியாந்துட்டாங்க. அங்கே மட்டும்தான் விளக்கு வச்சுருந்தோம். எல்லாமே இருட்டாக தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. இங்கே வந்து அவங்க இருக்கிறதுனாலயே நாங்கள் மின் விளக்கு போடுறதில்ல. எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் விளக்கு மட்டும்தான் போடுவோம் கோயிலுக்கு. மின் விளக்கு எப்போயுமே எறிவிட மாட்டோம். அதனால் கரண்ட் சர்வீஸ் எடுக்கிறது இல்லை இங்கே. ஏன்னா விளக்கு இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, பவரில் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் தேரையாக தான் இருக்கிறாங்க. இப்போ செக் பண்ணால் கூட பார்க்கலாம். தேரை உருவத்தில் அங்கே 2 பேர் இருப்பாங்க. அந்த ரூமில் இருப்பாங்க. முக்கியமான ரூம் அது. அங்கே முதல்ல கோயில் மாரி முருகனோட சிலை எல்லாம் வச்சுருக்கீங்களே, எப்போ காட்டுங்க பண்ணுவீங்க? அதான் சித்தர் பீடம். ஓகே, இதுதான் சித்தர் பீடம். அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடம். இந்த சித்தர் பீடத்தினுடைய வரலாறு உங்களுக்கு அகத்தியர் காலடி தரத்தை காமிச்சதுக்கு அப்புறமேல இதனுடைய வரலாறு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு நேரத்துக்கு அடி இருக்கா? ஆமாம், யாரும் கால் படக்கூடாது, நம்ம கால் படக்கூடாதுன்னு மயச்சு வச்சுருக்கோம். ஆமாம், 2 கோடுகள் இருக்குங்க. நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இது வந்து நம்ம குதிங்கால். இது பார்த்தீங்கன்னா குதிங்கால் பகுதி. இது கால் பகுதி. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 விரல் இருக்கும் பாருங்க. 5 விரல் இருக்குங்களா? குதிங்காலை கரெக்டாக பாருங்கள். ஒரு மனிதனுடைய காலடி தடம் அப்படியே இருக்குங்களா? இது 2வது கால். இது இந்தாண்ட கால். இது சரியாக விழுகலது. இது உங்களுக்கு சரியாக விழுந்துருக்கும். இந்த ஒரு பதிவு சரியாக விழுந்துருக்கும். இவ்வளோ சின்னதாக இருக்குங்க. 1 இன்ச்சு தான் இதனுடைய நீளம் வந்து 1 இன்ச்சு. 1 இன்ச்சு கால்னா உருவமே 1.5 அடி சொன்னீங்களா? ஆமாம், அவ்வளோதான் வரும். 1 அடி 1.5 அடி உருவம். அந்த உருவத்துக்கு தான் இந்த அளவுக்கு கால் வருது. 1 இன்ச்சு தான் லென்த்து வரும். பார்த்தீங்களா? அதான் 1 இன்ச்சு தான் லென்த்து வரும் இந்த கால். அகத்தியரோட கால் தடு தான். வேறு ஜீவராசி இல்லை உங்களுக்கு பூமியில். நீங்கள் இருந்ததுனாலும் சொல்லலாம். ஒன்றும் இங்கே எந்த விஞ்ஞானத்தில் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு மனிதனுடைய கால் 1 இன்ச்சில் ஒரு கால் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சியில் இருந்ததுனால சொல்லலாம். வேறு ஏதோ சின்ன உயிரினங்கள் வேறு இல்லை. நாங்கள் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இங்கே இருக்கிற ஜீவராசிகள், பூமியில் இருக்கிற ஜீவராசிகள், எல்லா பறவைகள், சின்ன சின்ன விலங்கினங்கள் அத்தனையுமே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம். இது அகத்தியர் தான். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா இங்கே வேறு யாரும் வரதில்லை. ஏன்னா லாக் பண்ணிடுவோம். எங்கள் அனுமதி இல்லாமல் கோயிலுக்குள்ளாரையே நாங்கள் யாரையுமே வந்து விட மாட்டோம். பூஜைக்கு விட மாட்டோம். நாங்கள் எல்லாம் பவர்ஃபுல்லாக பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம். பகலில் வரத்துக்கும் நைட்டில் வரத்துக்கும். அகத்தியர் உணர்த்தினாரா இது நான் தான் என்னோட கால் தடம்னு சொன்னார் அவங்ககிட்ட? அகத்தியர் கூட தான் நாங்கள் எப்பயுமே உரையாடுறோமே. அது எங்கள் பூஜையில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு காமிக்கிறேன். இதை முடித்த உடனே அவரை வர வைக்கிறேன். நான் நீங்கள் வர வைக்கிறேன். வர வச்சு உங்கள் முன்னாலே ஒரு மாற்றத்தை பண்ணி காமிக்கிறேன். இது வேலை ரகசியம். அதுக்குண்டான விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன். நான் இப்போ பண்ணுறேன். நான் இப்போ இந்த பேட்டி முடிஞ்சோடனே உங்களுக்கு அவர் வர வச்சு காமிக்கிறேன். அவர் வருவார், அதை மாற்றி காமிப்பார் உங்களுக்கு. ஆனால் உருவத்தை யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டா வேலைக்கு இல்லை. நாமளும் பல ஆண்டுகள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, குறைந்தபட்சம் 50 வருஷமும் இதுக்காக பாடுபட்டுருக்கோம். இல்லை, அகத்தியர் சில பேர் ஒளி ரூபத்தில் வருவார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு உருவமாக தெரியுதாதா? நமக்கா எல்லாத்துக்குமே 3 கண் இருக்குது. ஒரு கண் கிடையாது, 2-3 கண் இருக்குது. அந்த கண்ணில் பார்த்தா தான் தெரியும். இந்த ஞானக்கண் எல்லாமே கண்டுபிடிச்சிட முடியாது. பூனைக்கண்ணில் எல்லாமே தெரியாது.
ஞானக்கண் அதுக்குன்னே இருக்குது. தொடர்ந்து முயற்சி எடுக்கணும். இங்கே இருந்து தொடர்ந்து முயற்சி எடுத்தால் இப்போ தாராளமாக இங்கே எல்லாம் இருக்கலாம். இருந்து படுத்து இங்கே தங்கி இருந்து பார்த்தாங்கன்னா எல்லாம் அவங்களே உணர்வாங்க. தனியாக இங்கே உட்காந்துருக்கணும். தனியாக உட்காந்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த பவர் கிடைக்கும். அவங்களுக்கு கண்ணில் பார்க்கலாம். இப்படியே பறந்து போவார். இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டா போதும். இங்கேருந்து திண்ணையில் உட்காந்துக்கிட்டா போதும். இந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டாவே அப்படி வெளியில் வருவார். எப்பயுமே நடமாடி பறந்தே போவார். பார்க்கலாம், நீங்கள் பறந்தே போகலாம். பகல்லையே சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறோம். அப்படியே வருவார். அதுக்கப்புறம் இந்த கதவை சாத்திட்டு உள்ளே படுத்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளார படுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல மத்தியானமாக இருந்தாலும் சரி, காலையில் இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, இப்படி சாத்திட்டு படுத்துருந்தீங்கன்னா கம்பல்சரி கதவை தட்டி திறப்பாங்க. கதவை சாத்த விட மாட்டாங்க. வேறு ஆள் இருந்ததுன்னா கதவை தட்டுவாங்க. கதவை தட்டுவாங்க. கண்டிப்பாக கதவை திறப்பாங்க. ஒன்று அது புயலாக மாறும், சூறாவளி காற்றாக மாறும். இல்லைன்னா தட்டுவாங்க. கம்பல்சரி தட்டுவாங்க. இதெல்லாம் இங்கே நடந்தது. எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் அதே நைட்டு நேரத்தில் தங்குனீங்கன்னா நைட்டு நேரம் கம்பல்சரி தங்குனீங்கன்னா எல்லாத்தோட சவுண்டையும் கேட்கலாம். அகத்தியரனுடைய சவுண்டை கேட்கலாம். அவர் வந்து போகிற இடம், எட்டி குதிக்கிறது, அவர் இங்கே விளையாடுறது. அது அப்புறம் ரூம் இருக்குல்ல, இந்த ரூமுக்குள்ளார உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த ஷூட்டிங் முடிஞ்சோன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் கழிச்சிருந்தோன்னா அங்கே தங்கி இருப்பாங்க. தேர வடிவில் தங்கியிருப்பாங்க. தேர வடிவில் இருக்காங்க. கம்பல்சரி தேர வடிவில் தங்கி எப்பயுமே இங்கே இருக்காங்க. எப்பயுமே இங்கே வந்து தண்ணி ஊற்றுவாங்க. மெயினாக இங்கெல்லாம் தொட்டியெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த தொட்டியெல்லாம் வந்து கம்பல்சரி தண்ணி வரும். இப்போ நின்று போச்சு. தண்ணி எதுக்காக ஊற்றுறீங்க? இருக்கு அவங்க வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு தான். சிறு உருவத்தில் தான் குளிப்பாங்க. மெயினாக தேர வடிவில் இருப்பாங்க. மெயினாக குளிச்சுட்டு போவாங்க. வந்து நம்ம கண்ணுக்கு தெரியிற உருவம், எல்லா கண்ணுக்கு தெரியிற உருவம்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து குளிக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. ஆமாம், கம்பல்சரி இங்கே வந்து குளிப்பாங்க, எட்டி குதிப்பாங்க. அதை வந்து நம்ம கண்டினியூவாக நீங்கள் 2-3 நாளைக்கு உட்காந்து ஷூட் பண்ணி, கேமராவை செட் பண்ணி ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி காலையில் வருவாங்க, இல்லைன்னா சாயங்காலம் வருவாங்க. இந்த ரூம்குள்ளார வந்து எட்டி குதிச்சு வருவாங்க. தேர வடிவில் கண்டிப்பாக வந்து இதில் குளியல் போட்டு தான் போவாங்க. ஆமாம், இங்கே தொட்டி வச்சுருக்கோம், அந்தாண்டையும் தொட்டி வச்சுருக்கிறோம். இந்த பக்கம் தொட்டி இருக்கா? அந்தாண்டையும் தொட்டி வச்சுருக்கோம். இதில் காணும். நேற்று இருந்த தண்ணி இப்போ இல்லை, எல்லாம் சாப்பிட்டாச்சு. 1 நாள் ஆச்சு இதில் தண்ணி இல்லை. இப்போ அவங்க குளிச்சுட்டாங்க போனால் தண்ணி குறையும் வச்சு குறையுது அது மாதிரி? ஆமாம், தண்ணி குறையும். தண்ணி வந்து குறையும். அப்புறம் குடிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் எந்த இடத்துலங்கிறது உங்கள் டேஸ்ட்டுக்கு இப்போ கிடைச்சாலும் கிடைக்கலாம். நான் காமிக்கிறேன், பார்க்கலாம். ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவோம். இங்கே வாங்க, வாங்க வாங்க. ஏதோ உட்காந்துருக்குறேன். கீழே வாங்க, உட்காருங்க. லைட் அடிங்க. அந்த லைட்டு, பெரிய லைட்டு இருந்ததுன்னா எடுத்து அடிச்சு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி. 2 பேர் இருக்கிறாங்க. நான் இந்த வாரத்தில் பார்த்தது. டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாதீங்க. ஏட்டிக்கு வச்சுருவாங்க மேலேயே. ஆமாம், ஒருத்தர் நல்லா தெரியுது. இன்னொருத்தர் எங்கே இருக்கான்னு தெரியல. 2 பேர் இருப்பாங்க துணைக்கு. இன்னும் ஒரு சித்தர் கூட இருப்பாங்க. இவங்க தெரியல, இருக்கலாம். இன்னும் தொலைவனம் கிடைப்பாங்க. இல்லைன்னா இவங்க எட்டி குதிச்சிருவாங்க. அந்த மூலையில் ஏதோ ஒரு பக்கம் இருப்பாங்க. ஷூட் பண்ணுறது நல்லா பண்ணிக்கிங்க. ஒன்று தான் தெரியுது இப்போ. இல்லை, பொண்ணு தான் இருக்குது. அந்த பக்கம் இருக்கும் பக்கத்தில். இப்போ நம்ம கலைச்சம் இல்லையா? இப்போ இந்த சத்தத்தில் இப்போ நான் தொலை பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் இருப்பாங்க. அப்படியே ஷூட் பண்ணுங்கள். கண்டுபிடிக்கிறேன். சரி, உள்ள இருப்பாங்க. எவ்வளோ பேர் தெரியும்? நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2 பேர் கம்பல்சரி இருப்பாங்க உள்ளார. சரி, பரவாயில்லைங்க. திருக்காரில் உடனே ஒன்று இருக்காரு. அங்கே பாருங்க. அந்த மூலையில் பாருங்க. ரொம்ப கிட்ட போயிடாதீங்க. பார்த்து கரெக்டாக ஷூட் பண்ணுங்க. எகிரிடுவாங்க மேலேயே.
இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க. இது சாப்பிட்றதுக்கெல்லாம் வெளியில் போகிறீங்களா? சாப்பிட்றதெல்லாம் கிடையாதுங்க. ஓ, சாப்பாடுங்கிறதெல்லாம் தேவை கிடையாதுங்க. குளிக்கிறதோட சரி. நல்லா சூட் பண்ணிக்கங்க. ஓகேங்க, பரவாயில்ல. வந்து நேரத்துக்கு இது வந்து உங்கள் அதிர்ஷ்டம். அதான் பார்க்க முடிஞ்சது வந்து உங்கள் பாருங்க காண போயிடுது. மேலே போயிடுச்சு. போயிடுச்சு. கரெக்டாக ரெண்டுமே இது வந்து நாம் தியானம் பண்ணுறதுக்கோசரம் கட்டின ரூம் இது. இங்கே தான் வந்து நம்ம பூஜை ரூம். ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம பூஜை ரூம் இதுதான். இங்கே தான் உட்காந்து பூஜை நம்ம தியானம் பண்ணுறதெல்லாம் இங்கே தவம் இருக்கிறது, தியானம் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ரூம் தான். இது பழசெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ தான் டைல்ஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து மண் தரையாக தான் இருந்தது. வைக்கிற மூல விக்கிரகமெல்லாம் இங்கே தான் வச்சுருப்போம். வச்சுட்டு இங்கே தான் தியானம் பண்ணுவோம். அதனால் சித்தர்கள் யார் வந்தாலும் இந்த ரூமில் தான் மெயினாக இருப்பாங்க. இதே இங்கே ரூம்பு போட்டிட்டு போயிட்டோம்னா அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. கட்டத்தெல்லாம் தூக்கி விசிறி இருக்கிறாங்க, கோபம் வந்து அதெல்லாம் நடந்திருக்குது. இங்கே மண்டத்தை தூக்கி வச்சிருவாங்களா? ஆமாம், பிடிக்கலாம் பொருளை தூக்கி வச்சிருவாங்களா? கண்டிப்பாக. அதை பூட்டி வச்சுட்டு போயிட்டோம். பூட்டி வச்சுட்டு எல்லாமே கோயில் கட்டுற காலத்துலேயே 2012, 8, 9 இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் இவங்கெல்லாம் குழந்தைய இருந்தாங்க. இவங்களுக்கே தெரியும், இவங்க ஒய்ஃபு வேலை செஞ்சவங்க எல்லாமே இங்கே இருந்தாங்க. இப்போ அதே கட்டில் இருக்கு பாருங்க அந்த இடத்துல. இங்கெல்லாம் சாப்பிட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத ரூம்பை பூட்டிக்கிட்டோம் அன்றைக்கி நைட்டு. அது வரைக்கும் கதவு போடல. அப்புறம் கதவு போட்டு ரூம்பை பூட்டினதுக்கப்புறமேல தான் பூஜை தட்டு இருக்கு பாருங்க, அந்த தட்டத்தை தான் தூக்கி விசிறி ரூம்பை பூட்டினதுனால தூக்கி விசிறி டம்மால் வந்து எல்லாம் அடிச்சுது. நாங்கள் காலையில் வரைக்கும் திறக்கவே இல்லை. நாங்களே பயந்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு விட்டுட்டோம். காலையில் தான் அப்புறம் எல்லாம் திறந்து பார்த்தா தட்டம் அங்கே அப்படியே இருக்குது. ஆனால் தூக்கி விசிறினதெல்லாம் எங்களுக்கு நல்லா இது எல்லாருமே பார்க்கலாம். இங்கே நைட்டு தங்கினாங்கன்னா எல்லாருமே அதை கண்கூட பார்க்கலாம். எனக்கு தெரியும். தர்சனத்தை வச்சு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து கூடு விட்டு கூடு வாயறதுக்கு உங்களுக்கு உயிரோட ஒரு பொருளை வந்து நாங்கள் இதில் வைப்போம். ஓ, உங்களுக்கு அந்த கூட்டுக்குள்ள நீங்கள் போகிற மாதிரி? ஆமாம். இதுக்குள்ளார வந்து ஒரு விளக்கு இருக்கும். இந்த விளக்குள்ளார உங்களுக்கு உயிரோட ஒரு ஜீவனை, இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஜீவனை, இந்த பூமிக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கேஸு அது இது புலனாய்வு இதெல்லாம் வராத அளவுக்கு ஒரு ஜீவராசியை வாக்கில் கேட்டு அதை வந்து மறுபடியும் விண்ணப்படாமல் சேதமாகாமல் உடம்புல காயமாகாமல் அதை வந்து கொண்டு மறுபடியும் உங்களுக்கு இதில் வச்சு மறுபடியும் கூடு விட்டு கூடு பாஞ்சு அதை உங்களுக்கு புழைக்க வச்சு உங்கள் கண்ணு முன்னாலேயே உயிர் தெளிந்து ஓட வச்சு காமிப்போம். அதுக்கு உண்டான கூண்டு இது. இந்த துணி வந்து இந்த துணி இதுன்னு தான் அஸ்திரங்கள், பிரம்மாஸ்திரம் மாதிரி இது 3. இப்போ இந்த பேட்டி முடிஞ்ச உடனே அடுத்த ஷூட்டு ஆரம்பிக்கிறோம். அடுத்த ஷூட் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இதை தான் காமிப்போம். இப்போ அகத்தியர் வருவார். அகத்தியர் வந்து இப்போ இந்த நான் வைக்கிறத வந்து கரெக்டாக வாக்கு சொல்லுவார். வாக்கு சொல்லி மாற்றி வைப்பார். இப்போ நான் இங்கே வேலை வைக்கிறேன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த வேலை இங்கே வச்சுருக்கேன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த வேலை இங்கே வைக்கிறேன்னு வச்சுருக்கேன். அவர் வந்து இங்கே எடுத்து வச்சுட்டே போவார். நான் வெளியே நினைக்கலாம். அப்போ நம்புவீங்க இல்லை? அப்போ இந்த உலகம் நம்பவும் இல்லை. அகத்தியரும் சித்தர்களும் இங்கே இருக்கிறாங்க, தெய்வங்கள் கூப்பிட்டா வருவாங்க அப்படிங்கிறது அந்த மந்திரத்தை சொல்லி நான் அதை வைப்பேன். நான் வைக்கும்போது அதை தனியாக இப்போ ஷூட் பண்ணலாம். இந்த பேட்டி முடிஞ்ச உடனே இப்போ அதை தனியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிள்ளைகள் முதல்ல அதை காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமே கூடு விட்டு கூடு பாயிறத காமிக்கிறேன். சித்தர் பீடத்தை பற்றி பேசுங்க. கேட்டீங்க இல்லையா? அதை பற்றி காட்டி பேசுங்க. சித்தர் பீடம்னா சித்தர் பீடம் கட்டுறதுக்கு உண்டான காரணம்னு பார்த்தீங்கன்னா முதல் சித்தர் இவர் தான், முருகப்பெருமான் தான் உங்களுக்கு முதல் சித்தர். அன்பே அகிலம் அருள்வாக் சித்தர் பீடங்கிறது தான் இந்த கோயிலினுடைய பேர். சித்தர்னு எடுத்துக்கிட்டேன்னா முதல் சித்தர் வந்து முருகப்பெருமான் தான்.
அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். அப்பன் இருக்கிறான் இல்லையா, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே வந்து தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான். ஆண்மகன் தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் மட்டும்தான். சிவன் வந்து தந்தை கிடையாது. யாருக்குமே சிவன் வந்து தந்தை கிடையாது. இது வந்து அப்பான்னு சொல்கிறாங்க, சொல்லிக்கலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவன் வந்து யாருக்கும் தந்தை கிடையாது. சிவன் வந்து பாட்டனுக்கு பாட்டன். எத்தனை பாட்டன் இந்த உலகத்தில் இருந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் மூதாதையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவன் வந்து பாட்டன். அவ்வளோதான், எல்லாருக்குமே பாட்டன் அவர். ஏன்னா அவ்வளோ முதியவர், அவ்வளோ வயோதிகர் வந்து சிவபெருமான் தான். ஆனால் சிவபெருமான் தந்தை கிடையாது. இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்துக்கே எல்லா ஜீவராசிகளுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே தந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான் அத்தனை பேருக்கும் அப்பா. எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த வேல் தான். இந்த ஜீவராசிகள் உற்பத்தி ஆகுது இல்லையா இந்த பூமியில், இந்த பூமியில் ஒரு ஜீவராசி உற்பத்தி ஆகுதுன்னா அத்தனையும் கரு கூடும். கரு கூடுற இடம் பார்த்தீங்கன்னா அந்த கருவினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா வேல் வடிவம் தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து வேல் தான். போராடுது பாருங்க, போராடி ஒவ்வொரு வேளாக போய் போர் புரியும். போர் புரிஞ்சு அத்தனை வேலும் மடிஞ்சு ஒடிஞ்சு உழுகும். ஏதாவது ஒரு சக்தி வேல் இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் சக்தி வேல். யார் கொடுத்தது? பார்வதி கொடுத்த சக்தி வேல். அந்த சக்தி வேலுங்கிற மிக பிரம்மாண்டமான அஸ்திரம் போய் தான் கர்ப்பப்பையை போய் அட்டாக் பண்ணி இந்த வேல் தான், இந்த வேலினுடைய வடிவத்தில் தான் ஒவ்வொரு கர்ப்பப்பைக்குள்ளாரையும் வேல் பாயும். போர் குணத்தோடு பாயும். பாஞ்சு அதுக்கப்புறமேல தான் கர்ப்பப்பையை தாக்கி என்ன பண்ணோம்னா கர்ப்பப்பைக்குள்ளார போய் அது உயிராக மாறும். அப்போ அந்த அத்தனை அணுக்கதிர்கள் இருக்கு வர விந்து அணுக்கதிர்கள், அத்தனை ஜீவராசிகளுடைய விந்து அணுக்கதிர்களும் பார்த்தீங்கன்னா வேல் வடிவில் தான் கர்ப்பப்பைக்கு போய் சேரும். அத்தனையும் பார்த்தீங்கன்னா கந்தபெருமான் தான். உலகத்துக்கு அப்பன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்தபெருமான் தான். அவருடைய அனுகிரகத்தில் தான் நடக்கும். அதுக்கு தான் இந்த கோயில் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இப்போ வேல்டுலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கோயிலை நீங்கள் பார்க்க முடியாது, இது மாதிரி ஒரு சிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வடக்கு திசை, முருகப்பெருமான வடக்கு திசையில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இது கிழக்கு திசை. உலகத்துக்கு தாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு தாய்க்கு தான் முதலிடம். எல்லா ஜீவராசிகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய்க்கு தான் முதலிடம். அதனால தான் அம்மாவை வந்து கிழக்கு பகுதி பார்த்த மாதிரி வச்சுருக்கிறோம். பார்வதியை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அம்மாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா தெற்கு பகுதி. விநாயகர் இருக்கிறது வந்து தெற்கு பகுதியில் ஏன் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தெற்கு திசையில் யாருக்குமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கெட்ட காரியம் நடக்கும், தெற்கு பகுதியில் வீடு வைக்கக்கூடாது, வாசப்படி வைக்கக்கூடாது அப்படிங்க. அதெல்லாம் அடித்து நுணுக்கி அதனுடைய பலனை கொடுக்கறதுக்கு தான் இந்த கோயிலில் வந்து தென்பகுதியில் விநாயகரை பார்த்த மாதிரி வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா மேற்கு பகுதி. அப்பன் சிவன் இருக்கிறார், அங்கேருந்து வேலில் இருந்து அப்படியே ஷூட் பண்ணி. சிவபெருமான் பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் இருக்கிறார். சிவபெருமான் இவர் மேற்கு திசையை பார்க்குறாரு. டாப்பில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து டாப்பில். இது வந்து ஒரே சிலையில் வடிச்சது, இது ஒரே கல்லில் சிலை வடிச்சது. இது கம்ப்ளீட்டாக எப்படி தெற்கு பக்கம் விநாயகர், வடக்கு பக்கம் முருகன், மேற்கு பக்கம் வந்து சிவம், கிழக்கு பக்கம் அம்மா பார்வதி, வானத்தை பார்த்த மாதிரி சிவலிங்கம். இப்படி ஒரு பீடத்தை அமைக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் இந்த உலகத்துக்கு திசை 4, திக்கு வந்து 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா திசை 4 இந்த உலகத்துக்கு, திக்கு 8. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். விநாயகர் நீங்கள் இந்த சாமிக்கிட்ட யார்கிட்டயே ஒருத்தர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டால் போதும். இங்கே வந்து வேண்டுதல் அப்படின்னு வைக்கிறாங்க இல்லையா, இது நல்லாகணும் அதை நல்லாகணும்னு வேண்டுதல் வைக்கிறாங்க இல்லையா, அது யாராவது ஒருத்தர்கிட்ட, இப்போ சிவனை மட்டும் ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்னு வச்சுங்க, அவர் சிவபெருமானை மட்டும் காலை தொட்டு லிங்கத்தை தொட்டு அவர் வேண்டுதலை வச்சுக்கிட்டாருன்னு போதுங்க, மீதி எல்லாத்துக்கும் வேண்டுதல் வச்ச மாதிரி. புரியுதுங்களா? உடம்பு ஒன்று தான். இப்போ டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ஒன்று தான் எல்லாத்துக்கும் சேர்த்தி. சிவபெருமானை தொட்டைங்கன்னா விநாயகரை தொட்ட மாதிரி, சிவபெருமானை தொட்டைங்கன்னா முருகனை தொட்ட மாதிரி, சிவபெருமானை தொட்டைங்கன்னா பார்வதியை தொட்ட மாதிரி, சிவபெருமானை தொட்டைங்கன்னா லிங்கத்தை தொட்ட மாதிரி, லிங்கத்தை தொட்டைங்கன்னா உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் தொட்ட மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க.
இப்போ நீ எந்த திசையில் இருந்தாலும் சரி, இப்போ இத்தனை திசையிலையுமே வந்து எல்லா ஜீவராசியும் பரிபாலிக்குது. எப்படி பரிபாலிக்குது? திக்கெட்டுலையும் பரிபாலிக்குது. இப்போ இவர் பார்த்தாருன்னு எதை பார்ப்பார் தெரியுங்களா? மேற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு சிவபெருமான். நீங்கள் மேற்கு நோக்கி இருக்கிறவங்க எல்லாருமே இவரை பார்த்து கும்பிட்டா இவர் என்ன பண்ணுவார்னா மேற்குலேயும் பார்த்துக்குவார். அதுக்கு அடுத்தது இந்த சைடு இருக்குது பாருங்க, இந்த திக்கு. ஐயா ஒரு நிமிஷம் காடு மாற்றிக்கிறீங்க. இது இன்னும் யாரும் விளக்கம் சொல்லலை. சான்றோர்களும் ஆன்றோர்களும் எல்லோரும் வைக்கிறோம். நெத்தியில் திண்ணூறு வைக்கிறோம், கழுத்தில் வச்சுக்கிறோம், உடம்புல பூசிக்கிறோம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கழுத்தில் வைக்கிறதுக்கு பதில் சொல்லலை. எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், கடைசி காலத்தில் எல்லாம் ஆண்டு அனுபவித்து இந்த உடம்பு சாம்பலாக தான் போகும். அதை வந்து மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்து எல்லாத்துக்குமே. ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி தள்ளி சேரோட சாமி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகேங்க பேசுங்க. எல்லாத்துக்கும் அதை உணர்த்தணும். இந்துக்கள் சாம்ராஜ்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது எல்லாருமே உணரணும். இந்த பூத உடல் என்றைக்குமே இந்த மண்ணுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த இயற்கைக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் சொந்தம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் உணர்த்துறதுக்கோசரம் தான் திருநீர். முதல்ல எல்லோரும் சாம்பலாக போயிடுவோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இறந்த பின் அந்த சாம்பல் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் அதை வந்து நம்ம ஈசன் உணர்த்துறதுக்காக அந்த திருநீரை வந்து எல்லாருமே வந்து நெத்தியில் எல்லா பக்கம் பூசிக்கலாம், நெத்தியில் வச்சுக்குவாங்க. நெத்தியில் வைக்கும்போது நம்மளுடைய சக்கரம் இருக்கு இல்லையா, மூன்றாவது கண், அந்த மூன்றாவது கண் இந்த இடத்துல இருக்கிறதாக ஒரு அடையாள சின்னத்தை காமிக்கணும். அப்படிங்கிறதுக்கோசரம் நாம் திருநீரை இங்கே அணிஞ்சிக்கிறோம். அது நிறைய மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் கொடுத்துருக்கு. உடம்புலையும் அதிகபட்சமான பக்தர்கள் உடம்புலையும் பூசிக்குவாங்க, உடம்பு ஃபுல்லாக பூசிக்குவாங்க. பூசிக்கிட்டு மிகப்பெரிய ஆன்மீகவாதிங்கிறதுக்கு அடையாளமாக பூசிக்குவாங்க. அதுவும் வந்து சிவபக்தர்கள் செய்கிற ஒரு வேலை. ஆனால் இதில் சூட்சமங்கள் இன்னும் நிறைஞ்சு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் வைக்கிற திண்ணூருக்கு தான் மிக பிரமாதமான ஒரு பதில் இருக்குது. இந்த பதில் வந்து இன்னும் யாருக்கும் தெரியாதவங்க இனிமேல் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையும் தன்னையும் மாற்றிக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல் நான் சொல்ல வேண்டியது இந்த மக்களுக்கு. இந்த வாயில் இருந்து ஒரு வார்த்தை வெளியில் வருதுன்னா அது உருவாகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டைக்குழி. இந்த தொண்டைக்குழியில் இருந்து ஒரு வார்த்தை உருவாகி வெளியில் வந்ததுன்னா அந்த வார்த்தைக்கு மிக பிரம்மாண்டமான சக்தி இருக்குது. அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கும். நீங்கள் ஒரு அசிங்கமான வார்த்தையை வெளியில் பேசினாலும் சரி, ஒரு அன்பான வார்த்தையை வெளியில் பேசினாலும் சரி, ஒரு ஆண்டவனை பற்றி ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுகிறாலும் சரி, ஒரு பூதத்தை பற்றி பேய் பிசாசுகளை பற்றி பேசினாலும் சரி, ஒரு மந்திரங்களை உச்சரித்தாலும் சரி, இது அத்தனையும் தொலைஞ்சு போகணும்னு மட்டும் யாருமே நினச்சிடக்கூடாது. அத்தனையும் இந்த பிரபஞ்சத்தில் மிக பிரம்மாண்டமாக எதிரொலித்து போயிட்டு ரிட்டன் வரும். நீங்கள் என்ன சொன்னீங்க, அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகிச்சிங்க அடுத்தவங்க பேரில் அப்படின்னா, அது வந்து ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வார்த்தையை அது திருப்பி வரும். அன்பான ஒரு வார்த்தையை இந்த தொண்டையிலேருந்து வெளியில் விட்டுருந்தீங்கன்னா அது 1000 மடங்காக மாறி திருப்பி வந்து உங்களை தாக்கும். அழகான வார்த்தைகளை நீங்கள் இந்த தொண்டையிலேருந்து வெளியில் விட்டுருந்தீங்கன்னா, அழகான மந்திரங்களை உச்சரிச்சிங்கன்னா, பூமி நாடு நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சி உச்சரிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய பிரதிபலனும் 1000 மடங்கு உங்களை திருப்பி வந்து தாக்கும். அப்போ இந்த தாக்கத்தை எல்லாத்தையும் உண்டு கொண்ட இந்த வார்த்தைகளை வந்து உருவாகிற இடத்த காமிக்கிறதுக்கு தான் நாம் வந்து தொண்டையில் திருநீர் இடுறோம். இந்த ரகசியத்தை முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, கற்க கசடற கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவர் குரலுக்கு தகுந்த மாதிரி வாழாமல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு ஏன் கழுத்தில் திண்ணூறு வைக்கிறேன்னு தெரியாமல் இனிமேல் திண்ணூரை வச்சுக்கிட்டு அதை அழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது.
நெத்தியில் திண்ணூறு வச்சாலும் சரி, கழுத்தில் திண்ணூறு வச்சாலும் சரி, பொய் பேசாமல் வாழ கற்றுக்கணும். முதல்ல ஒரு வார்த்தை இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கிறவங்க இனிமேல் தெரிஞ்சுக்குங்க. கழுத்தில் வைக்கிற திண்ணூறுக்கு பயங்கரமான சக்தி இருக்குது. நீங்கள் நெத்தியில் வைக்கிற திண்ணூரை விட, உடம்பு பூரா பூசிக்கிற திருநீரை விட, கழுத்தில் வைக்கிற திண்ணூருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான கருத்து இருக்குது. அந்த கருத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க. இனிமேல் யார் எதை பேசினாலும் சரி, இந்த வாயிலிருந்து அந்த உருவாகி வர வார்த்தைகள் யோசனை பண்ணி நிதானமாக அன்பான வார்த்தையாகவும் அழகான வார்த்தையாகவும் தெளிவான வார்த்தையாகவும் இந்த இயற்கை வாழ வேணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலேயும், இந்த மனித இனம் வாழ வேணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலேயும், இந்த பிரபஞ்சம் மாசு இல்லாமல் சூப்பராக வேலை செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலேயும் உங்கள் தொண்டையிலிருந்து வர வார்த்தை வெளியில் வந்து எல்லாத்தையும் நல்லது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல உங்களையும் நல்லா பண்ணாது திருப்பி வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அந்த திண்ணூரை இனிமேல் எல்லாரும் கழுத்தில் வச்சு நல்லபடியாக சுபமாக வாழணுங்கிறத கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் உங்களை எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். அதுதான் இந்த உலகத்தினுடைய டோட்டல் சர்க்குலேஷனுடைய நியதியும் அதுக்குள்ளார தான் அடங்கும். என்ன நடக்கும்? நீங்கள் எதை ஒன்று இந்த பூமியில் போட்டாலும் சரி, ஒரே ஒரு நெல்லை போட்டாலும் சரி, ஒரே ஒரு எல்லை போட்டாலும் சரி, எந்த ஒரு விதையை நீங்கள் இந்த இடத்துல நல்ல விதையை இந்த இடத்துல விதைச்சிங்கனாலும் இந்த மண்ணில், அந்த மண் உங்களுக்கு அதை 100 மடங்காக திருப்பி தரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இது எல்லாரும் கண்கூட பார்த்துருப்பீங்க. ஒரு மாங்கொட்டையை நட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாங்கனிகள் அது திருப்பி கொடுக்குது. ஒரு கெட்ட விதையை விதைச்சிங்கனாலும் அதுவே தான் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மறந்துடவே கூடாது. அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே விஷயந்தான், ஒரு நல்ல விதையை போட்டிங்கன்னா அது 100 நல்ல விதையை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் மாற்றம் இல்லை, கண்ணில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு கெட்ட விதையை போட்டிங்கன்னா அதை திருப்பி வந்து தாக்கிறத வந்து உங்கள் கண்ணுக்கு யாருக்குமே தெரியாது. ஒன்று நீங்கள் வாழ்கிறதுக்குள்ளே பூராத்தையுமே அதை வந்து அறுவடை பண்ணியே ஆகணும், இல்லை வாழ்ந்து முடித்ததுக்கப்புறமேல மறுபடியும் ஜென்மம் எடுத்து அதை அறுவடை பண்ணணும். ஆனால் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் போட்ட விதையை அறுவடை பண்ணணுமா ஒழிஞ்சு நீங்கள் போட்ட இந்த கெட்ட விதையை வேறு யாராலையும் அறுவடை பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருடைய பாவை செயலும் தீராமல் சாகிறதுக்கு காரணம் இதுதான் காரணம். ஆனால் இனிமேல் வந்து இந்த பாவத்தை பூரா குறைச்சிக்கிறதுக்கு நம்ம மனித இனம் பூராமே என்ன பண்ணுறீங்கன்னா, தீய வார்த்தைகளையோ அசிங்கமான வார்த்தைகளையோ பிறர் மீது எந்த காரணத்தை கொண்டும் வீசாதீங்க. நீங்கள் பிறர் மீது வீசுகிறதாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது இந்த பிரபஞ்சத்தின் மீது வீசுகிறீங்க. இந்த பஞ்சபூதங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி கொடுத்துரும். சாதாரணமாக திருப்பி கொடுக்காது, பன்மடங்காக திருப்பி கொடுக்கும். ரொம்ப பெருசு. நீங்கள் இத்திலோண்டு போட்டிங்கன்னா இங்கே கையில் பிடிக்க முடியாது, அவ்வளோ பெருசு உங்களுக்கு திருப்பி வந்து தாக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க. இப்போ முடியும் இந்த காலத்துல சித்தர்கள் நிரூபிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி நிரூபிப்பீங்க? அதாவது கூடு விட்டு கூடு பாஞ்சுதான் நம்ம படிச்சிருக்கோம். அந்த காலத்தில் முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க சித்தர்கள். பட் சமகாலத்தில் யாரும் பண்ண மாதிரி தெரியல. சில பேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதுவும் தெரியலைங்கய்யா. நீங்கள் வந்து உங்களால் முடியும்னு சொல்லியிருக்கீங்க, நிரூபிக்கன்னு சொல்லியிருக்கீங்க, அது எப்படிங்க சாத்தியம்? இது வந்து உங்களுக்கு இப்போ எடுத்த பேட்டி போதும். நான் உங்களுக்கு இதுக்கு உண்டான டைம் உத்தரவு வாங்கிக்கிறேன். நான் யாருக்கிட்ட, நம்ம சித்தர்கள்கிட்டையும் நமக்கு மேலே இருக்கிற முருகப்பெருமான்கிட்டையும் குருவோட உத்தரவு இல்லாமல் நம்ம அதை வந்து செய்ய முடியாது. ஆனால் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. நான் விரைவில் உங்களுக்கு அழைப்பு வரும். 1 வாரமோ 2 வாரமோ எனக்கு வாக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன். நீங்கள் கேமராவோடு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஷூட்டில் வந்து கண்டிப்பாக கூடு விட்டு கூடு பாயிற வித்தையை நானே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நீ உங்கள் பாடியிலேருந்து மற்ற பாடி நீங்கள் போவீங்களா? நம்ம பாடியிலேருந்து மற்ற பாடிக்கு உயர எழுப்பி காமிக்கிறேன். அந்த ஒரு பாடியை வந்து கீழே போட்டு அந்த பாடியிலேருந்து பாடினா நீங்கள் மனிதர்களை நினச்சிக்காதீங்க. இன்றைக்கு வந்து சட்டத்திட்டங்கள் பெருசாக இருக்குது. அன்றைய காலத்தில் வந்து 1000 வருஷத்துக்கு முதல்ல இந்த சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் இல்லை. யார் வேணாலும் சித்தர்கள் பண்ணுவாங்க, எந்த உடம்புல வேணாலும் மாறி போயிடுவாங்க. யாரும் கண்டுபிடிக்க முடியாது, யார் கண்டுபிடிச்சாலும் கேட்க முடியாது. அதுக்கு ஆளும் கிடையாது. அந்த காலத்தில் எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே வந்துகிட்ருக்கிறாங்க, போயிட்டுருக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியாது. அந்த பார்வை யாருக்கு பவர் இருக்கோ அவங்களுக்கு தெரியும் வந்து போயிட்டுருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஆட்டை கொன்று நான் இதை செஞ்சு காமிச்சா கூட
ஒரு மாட்டை கொண்டு இதை செஞ்சு காமிச்சா கூட, ஒரு மனுஷனுக்கு உயிர் பிச்சு எழுப்பி காமிச்சா கூட பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும். என்ன ஆகும்? எங்களையும் சரி பண்ணுங்க, எங்களையும் இது மாதிரி காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு பல மில்லியன்ஸ் பணம் வச்சுருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அரசியல்வாதிகள், மேதாவிகள்லாம் இருக்கிறாங்க. இவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம காப்பாற்றலைன்னா அது வந்து நமக்கு அச்சுறுத்தலாக மாறும். அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த பாதிப்புகள்லாம் இல்லாமல், யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லாமல் ஒரு உருவத்தை நான் செலக்ட் பண்ணுறேன். அதுவும் சாமிகிட்ட கேட்டு ஒரு உருவத்தை செலக்ட் பண்ணுறேன். யாருமே உருவத்தை, ஆமாம், இறந்து போகிற ஒரு உருவத்தை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் நான். ஓகேயா? இல்லை நான் சொல்கிறேன், நீங்களே கொண்டு வாங்க. ஓகேயா? கொண்டாந்துட்டு நான் சொல்கிறேன். இறந்து போன ஒரு பாடி கொண்டு வரணும், கொண்டு வரேன். இறந்து போன ஒரு உயிரை உடம்பை கொண்டாடுறீங்க நீங்கள். அந்த உடம்புக்குள்ளார நான் வந்து என்னுடைய பாடியிலிருந்து அணுக்கதிர்களை செலுத்தி நான் ஆன்மாவை அதுக்குள்ளார இறக்கி, உங்கள் ஆன்மாவை, என்னுடைய ஆன்மாவை அதுக்குள்ளார இறக்கி அந்த உயிரை உங்கள் கண்ணுக்கு முன்னால் இதே கேமராவில் எழுந்து பறக்க விட்றேன் அந்த பாடியை. இப்போ உங்கள் ஆன்மானா உங்கள் பாடி மட்டும் தானே இருக்கும், நீங்கள் இறந்து போனவங்களா ஆகிடுவீங்களா? ஆமாம், உங்கள் பாடி அப்படியே கீழே கிடக்குமா? அப்படியே தான் இருக்கும், ரூமில் இருக்கும். எல்லாமே என்னுடைய அந்த ரூம் தான், எல்லாம் நம்ம தவ பண்ணுற அந்த ரூம் தான். அதுக்குள்ளார நாம் இருப்போம். நம்ம பாடி வெளியில் வரும், நம்ம ஆன்மா வெளியில் வரும். ஆன்மா வெளியில் வந்து நம்ம அணுக்கதிர்கள்லாம் அந்த உடம்புக்குள்ளார செலுத்தி 2 வகை இருக்குது இதில், அதையும் சொல்லிடுறேன். ஆன்மாங்கிறத வந்து பிரித்து எடுக்கிறதுல, ஆன்மாவை பிரித்து எடுக்கிறது ஒரு ரகம். ஆன்மாவுடைய அந்த கதிர் இருக்குது பாருங்க, உடம்புக்குள்ளார இருக்கிற அணுக்கதிர்கள் இருக்குது பாருங்க, அணுக்கதிர்களை பிரித்து எடுக்கிறது ஒரு ரகம். இதை நீங்கள் பார்க்கலாம், நான் சொல்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நாம் முதல் ரகத்தை நாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. முதல் ரகத்தை யூஸ் பண்ணுறது சட்டத்தில் இடமும் இல்லை. நான் அதை பண்ணுன்னா என்னைய க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரூமில் விட்டு. ஒருத்தர் இன்றைக்கி நாம் பண்ணி காமிக்கிறோம், நாளைக்கு எனக்கு பிடிக்காதவங்க கூட ஒரு 10 பேர் வருவாங்க, இவர் விட்டால் பெரிய ஆளாயிருவார் அப்படின்னு சொல்லி நம்மளை முடிக்கிற கூட ஒருத்தர் திட்டம் போடலாம். அது இன்றைக்கி நடக்காது. இன்றைக்கி சாதாரண ஆளாக இருக்கிறோம், நாளைக்கு பெரிய ஆளான வாட்டி பணம் காசு செல்வாக்கெல்லாம் வந்ததுக்கப்புறமேலே அவர் அப்படியே வச்சு லாக் பண்ண ஜீவ சமாதி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆன்மாவை வெளியே இறக்கும்போது அந்த வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே சமாளித்து நம்ம தப்பிக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம்? அணுக்கதிர்களை வெளியேற்றுவோம். உலகத்தினுடைய எல்லா செயலையும் செய்கிறது நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கதிர்கள். அந்த கதிர்களை வெளியேற்றி என்ன பண்ணுவோம்னா அந்த இதுக்கு உயிர் கொடுப்போம். அதை வந்து நீங்கள் கண்ணில் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம பாடியில் இருந்த அணுக்கதிர்கள் தான் இதுக்கு வரும், இந்த உடம்புக்கு ஒரு உயிர் அணுக்கள். இதுக்கு இடையில வேலி இருக்காது, உங்களுக்கு வேலி இருக்காது. உங்கள் கேமராவுக்கு வேலி இருக்காது, டைரக்ட் ஷூட்டு போட்டு பார்த்துக்குங்க. பார்த்து நம்ம அதுக்கு உயிர் கொடுத்து நம்ம அதை எழுப்பி விடுவோம். நம்ம அது உயிர்னா உங்கள் ஆன்மா தான் அதுக்குள்ளே போவோம். என்னுடைய ஆன்மா தான் போகும், என்னுடைய உயிர் தான். அப்புறம் அவங்க எப்படி செயல்படுவாங்க? இறந்த ஆன்மா ஆகுது யார்? நீங்கள் தானே உங்களுக்குள்ள செயல்படுவாங்க. ஆமாம், உயிருங்கிறது ஒன்று கிடையாது. உயிருங்கிறது பல இருக்குது. ஆனால் கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, கதிரை பிரித்து எடுக்கிறது அது இல்லைங்க. இப்போ அவங்க ஆன்மா போயிடுச்சு, அவங்க பாடி மட்டும் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஆன்மா. ஆமாங்க, ஒரே ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவை வெளியில் எடுத்து மாட்டோம், ஆன்மாவை தூங்க வைப்போம். ஆன்மாவை தூங்க வச்சு பாடியில் இருக்கிற செல்லை வெளியில் எடுப்போம். பாடியில் இருக்கிற செல்லை வெளியில் எடுத்து அந்த செல்லை வெளியில் அனுப்புவோம். பாடிக்குள்ளார இருந்து அந்த செல்லை வெளியில் அனுப்பிச்சு அதுதான் இந்த உடம்புக்குள்ளார போகும். அப்போ என்னுடைய அணுக்கதிர்கள்லாம் அதுக்குள்ளார இருக்கும் அந்த பாடிக்குள்ளார. ஒரு குறிப்பிட்ட நபர் இறந்துறாருன்னா அந்த பாடி எழுப்புனா அதே நபரோட தானே போவார்ல, வேற நபர் உங்களோட ஆன்மா வேற ஆன்மா அதுக்குள்ளே போகுமான்னு கேட்குறேன். என்னுடைய ஆன்மா இன்னொரு ஆன்மாக்குள்ளார போகுக்குள்ளார போகுனா அது செயல்படுத்து உங்கள் ஆன்மா தானே. என்னுடைய ஆன்மா தான். அப்புறம் அவர் பழைய நினைவுகள்லாம் இருக்காதுல்ல? இருக்காது, அந்த கான்செப்ட் மாறி போயிடும். அவராக இருக்க மாட்டார், இருக்க மாட்டார். உயிர் மட்டும் தான். அந்த நினைவலைகள் அந்த மூளையில் இருக்காது. என்னுடைய சொல்படி தான் அது இருக்கும், என்னுடைய ஆன்மா தான் இருக்கும். இப்போ டன் கணக்கில் மாற்றங்கள், மரபணு மாற்றங்கள் உலகத்தில் நிகழும். அது எல்லாமே ஒவ்வொருடைய அணுக்கதிர்களில் தான் மாறும். சித்தர்களுடைய அணுக்கதிர்களில் தான் ஒவ்வொரு புதிதாக ஜீவராசிகள் பிறக்கிறது. இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய வித்து இருக்குது இல்லையா, சித்தர்களுடைய வித்து, முருகப்பெருமானுடைய வித்து, இதெல்லாம் வந்து நிறைய வகை சேதரும். இப்போ மயில்களுடைய வித்து நிறைய வகை சேதரும், அதை எடுத்து பல சாப்பிடும். அதிலிருந்து நிறைய அறிவு வளரும், நிறைய ஜீவாத்மாக்கள் எல்லாம் நிறைய உற்பத்தி ஆகும். அப்படித்தான் எல்லாமே உற்பத்தி ஆகும், டன் கணக்கில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். இந்த சுழற்சியை வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. சொன்னால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னு நீ கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், பரிசித்து பார்த்துங்க, எல்லாருமே பரிசித்து பாருங்கள், ஒரு விஷயம் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு தான் அதை சொல்கிறேன்.
ஒருவர் இறந்து போயிடுவார். யார் வேணாலும் சரி, உங்கள் சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க இறந்து போயிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இலவுக்கு போவீங்க. இலவுக்கு போய் அங்கே போய் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த பாடிக்கு பக்கத்தில் சட்டை கழட்டிடுங்க. சட்டை கழட்டிட்டு ஒரு துண்டு போட்டுக்குங்க. துண்டை போட்டுக்கிட்டு அந்த பாடிக்கு பக்கத்தால் உக்காந்துருங்க. 1 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் அந்த பாடிக்கு பக்கத்தால் உட்காருங்க. உட்காந்துட்டா நான் சொல்கிற இந்த அணுக்கதிர் அந்த செத்து போனதுக்கப்புறமேலு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அந்த பாடிக்குள்ளார இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும். நீங்கள் அனுப்புலைனாலுமே அந்த பாடிக்குள்ளார இருக்கிறதெல்லாம் உயிர் போனதுக்கு அப்புறமேலு ஆனாலும் உயிர் இருக்கும். அந்த ரத்த அணுக்கள் இருக்குது பாருங்க, ரத்த அணுக்களுக்குள்ளார அந்த செல்லு வந்து கண்டிப்பாக இருக்கும். உயிர் அணுக்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு ரத்தத்துக்குள்ளாரையும் துளிக்குள்ளாரையும் இருக்கும். அது வந்து ரத்தம் உறைஞ்சி போனதுக்கப்புறமேல 2-3 மணி நேரத்து வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். அது உயிரோடு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை விட்டு இந்த ஓட்டம் இருக்குது பாருங்க, இந்த செல் வழியாக எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறும். அந்த பாடி செத்த பாடியை விட்டு வெளியேறும். அது வரைக்கும் அந்த பாடி சுத்தமாக வெளியேறி எல்லா பக்கமும் பரவி போயிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை போடுறது, பூ வாசனை திரவியங்கள் போடுறது, சென்றடிக்கிறது, இப்படி பலதெல்லாம் பண்ணுவாங்க. அது வெளியில் ஏற்றாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்து மேலேயும் பரவும். ஆனால் வந்து அது யாருக்குமே பாதிப்பை உண்டு பண்ணாது. அந்த உடம்பு அழிஞ்சு போனதுக்கப்புறமேல வர செல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு பிரிஞ்சு போய் எல்லா பக்கமும் பரவணும்னா அதுக்கு இத்தனை மணி நேரம் டைம் இருக்குது. அத்தனை மணி நேரத்துக்குள்ளார அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் உங்கள் உடம்புல ஃபுல்லாக ஏறும். இதை வந்து நீங்கள் அங்கே போய் உட்காந்தீங்கன்னா தாராளமாக உணரலாம். உங்கள் பாடியில் ஏறி ஊறி போகிறது நல்லாவே தெரியும். ஊறி போய் இந்த செல்லெல்லாம் அப்படியே போகும். எங்கெங்கே போக முடியும் எல்லா பக்கம் ஏறிட்டு போனதுக்கப்புறமேல அது ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த செல்லெல்லாம் தாராளமாக அழிஞ்சு போயிடும். அது வந்து தன்னை போல் உடம்பை விட்டு பிரிஞ்சிடும். இது எல்லாத்துக்குமே இருக்கும். இது அந்த சம்பிரதாயத்துக்கு தான் செத்தவங்கக்கிட்ட வந்து தள்ளி இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் முக்கியமான உறவினர்கள் இருப்பாங்க. மீதி யாருமே போய் பாடியை தொட மாட்டாங்க. அப்புறம் துண்டு வச்சுக்குவாங்க கையில். அந்த செல்லு வந்து வரக்கூடாது, யாருக்குமே தெரியாது. இலை விசாரிக்கு போகையில் கையில் ஒரு துண்டு, இப்படி வெள்ளை துண்டு வச்சுருப்பாங்க. இவங்களும் ஒரு துண்டு வரும். அது மேலே தான் இப்படி கை கொடுப்பாங்க. இப்படி கையை வச்சு கை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த செல்லு வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த விஷயம் தெரியாது. ஆனால் செல்லு ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல பழைய கால சம்பிரதாயம். இப்போ உதாரணத்துக்கு வெளியிலேருந்து வந்தோடனே கால் கழுவிட்டு வர பழக்கம் இருக்குது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் கம்பல்சரி வந்து வீட்டுக்கு வரும்போது வாசப்படியில் தண்ணி வச்சுருப்பாங்க பழைய காலத்துலலாம். இப்போ இல்லை. ஆனால் கம்பல்சரி இன்றைக்கி அதை செய்யணும். கம்பல்ட்டாக வீட்டிலேருந்து வெளியிலேருந்து உள்ளார வரும்போது கம்பல்சரி எல்லா பக்கமும் கால் கை காலில் கழுவணும். கம்ப்ளீட்டாக கழுவிட்டு சுத்தமாக தான் வீட்டுக்குள்ளார வரணும். அதேமாரி தூங்கும்போதும் பார்த்தீங்கன்னா தலைமாட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் இருந்து. இன்றைக்கி அந்த தண்ணி தாகம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மா நைட்டு வெளியில் போகும்போது ஏதோ ஒரு பக்கம் போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிச்சுனா தான் இங்கே வந்து அகால மரணம் அடைவான் தூங்கிட்டு இருக்கும்போது. தண்ணி கிடைக்காது. அதனால் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டே படுப்பாங்க. இது மாதிரி ஆன்மாவை பிரிக்கிறதுல எல்லா சக்தியும் நமக்கு பிரபஞ்சத்தில் ஒத்துழைக்கும். அது சித்தர்கள் மூலயமா நீங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சுரலாக உட்காந்து பாடியிலிருந்து கதிர்களை பிரித்து இன்னொரு உயிருக்கு அனுப்பிச்சு அந்த உயிரை உங்களுக்கு உயிர்ப்பித்து காண்பிக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம். ஓகேங்க.